வணக்கம் அன்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு மீண்டும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். இன்றைக்கு ஒரு சிந்தனை எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற நீண்ட நாள் சிந்தனை இது. எவ்ரி லாக் ஹாஸ் இட்ஸ் ஓன் கீ அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பூட்டுக்கும் சாவி, அதற்குரிய சாவி கண்டிப்பாக இருக்கும். சாவி இல்லாமல் பூட்டு இல்லவே இல்லை. அந்தந்த பூட்டுக்கு ஒரு சாவி கண்டிப்பா இருக்கும். எவ்ரி லாக் ஹாஸ் இட்ஸ் ஓன் கீ அப்படின்னு சொல்லுவோம். அதே போலதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வும் உண்டு. தீர்வு இல்லாத பிரச்சனை இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அந்த தீர்வு எங்க இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய கைக்குள்ளேயே தான் இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி சாவி நம்ம கைக்குள்ளேயே இருந்துட்டு பூட்டுக்கு சாவி தேடுற மாதிரி தான் பிரச்சனைகளுக்கு தீர்வையும் தேடிக்கொண்டே இருப்போம். ஆனா அந்த பூட்டுக்குரிய சாவி, கரெக்டான சாவி, நம்ம டிவி ஷோஸ்ல நிறைய கேம் விளையாடுவாங்க பாத்துங்க. சரியான பூட்டு சாவியை எடுத்து போய் அதுக்குள்ள லக்கி பிரைஸ் எல்லாம் இருக்கும், தேடுவாங்க. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில சரியான சாவியை நாமே வைத்துக்கொண்டு நம்மை சுற்றிலும் தேடிக்கொண்டே இருப்போம். ஆனா அந்த பூட்டுக்குரிய சாவி நம்மகிட்டே தான் இருக்கும். பிரச்சனைக்குரிய தீர்வு நம்மகிட்டே தான் இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அதை சுற்றிலும் எல்லா இடத்துலயும் எல்லாருக்கிட்டையும் தேடிட்டு இருப்போம். இந்த பூட்டு சாவியும் ஒரு பெரிய உண்மையை சொல்லுது. பாத்தீங்கன்னா, பூட்டு போல யாரும் விசுவாசமா இருக்கவே முடியாது. அப்படி என்ன பூட்டுக்கு பெரிய விசுவாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூட்டு துருப்பிடிச்சு சிதைஞ்சி அழுக்காயி ரொம்ப நாள் பயன்படுத்தாம இருந்தா கூட அதோட சாவி மட்டும்தான் அது ஏத்துக்கும். அதுக்குன்னு தயாரிக்கப்பட்ட அந்த சாவி மட்டும்தான் அந்த பூட்டுக்கு பயன்படும். அந்த பூட்டு இடம் கொடுக்கும் அந்த சாவிக்கு. வேற எந்த சாவி போட்டாலும், தங்கத்திலே சாவி செஞ்சு போட்டா கூட அது எடுத்துக்காது. ஏன்னா அந்த பூட்டுக்கு அந்த சாவி தான் அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் ஆயிருக்கிறதுனால அதுக்கு வேற எந்த சாவிக்கும் அது இடம் கொடுக்காது. இதே போலதான் இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சேஷன் இருக்கும். ஆனா நாம அதை விட்டுட்டு மற்ற எல்லா தீர்வுகளை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா கடைசியில முடிஞ்சு எல்லாம் பார்க்கும்போது, ஆஹா பக்கத்திலே இருக்குதேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாம ரொம்ப வேதனைப்படுவோம். இதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நிலைகளை நாம் கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். எங்கு சரியான தீர்வு இருக்கிறதோ அதை விட்டுட்டு தீர்வு தெரியாத, திக்கு தெரியாத காட்டில் அலையிறது மாதிரி தீர்வு தெரியாத இடங்களை நோக்கி எல்லாம் பயணிச்சுட்டே இருப்போம். இதுல நிறைய பயணங்கள் இருக்கு. நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு கடவுளை நோக்கி பயணிக்கிறோம். கோயிலா சுத்துவாங்க நிறைய பேரு. நடை பயணம் போவாங்க, மொட்டை அடிப்பாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அது ஒரு நம்பிக்கையின் அடையாளம். இன்னொன்னு, நிறைய ஜோசியம்லாம் பார்ப்பாங்க, குறி பார்ப்பாங்க, நிறைய மாந்திரிகம்லாம், அது ஒரு பக்கம். அதுவும் மூட நம்பிக்கையின் அடையாளங்கள். ஸோ நம்பிக்கையின் அடையாளங்களையும் மூட நம்பிக்கையின் அடையாளங்களையும் நாம் தேடி தேடி போய்கிட்டே இருக்கிறோமே தவிர, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய, நமக்குள் இருக்கக்கூடிய தீர்வை நாம் கண்டுபிடிப்பதற்கு எவ்வளவு காலம் தாழ்த்துகிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் அதிகமாகிட்டே தான் இருக்கும். அதனால ஒவ்வொரு பூட்டுக்கும் உரிய சாவி இல்லாமல் பூட்டே கிடையாது. அதே போல ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு இல்லாத பிரச்சனையே கிடையாது. அந்த தீர்வை சரியான முறையில் கண்டுபிடித்து அதை எப்படி பூட்டோடு சாவியையும் இணக்கமாக வைக்கிறோம், ஒரு இடத்துல வைக்கிறோமோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்குரிய தீர்வையும் நாம் கண்டுபிடித்து இணக்கத்தோடு செயல்படும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். இது மிகப்பெரிய ஒரு உண்மை. இந்த உண்மையை கண்டுபிடித்து வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை முழுமை பெறும், அழகு பெறும். அந்த இடத்துல எல்லாம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவாக இருக்கும். இந்த பிரச்சனைகளை பற்றி பேசும்போது, பூட்டு சாவியை பற்றி பேசும்போது, நிறைய கணவன் மனைவி பிரச்சனைகள். கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனைன்னா நீங்க ரெண்டு பேருக்குள்ளதான் பேசி தீர்த்துக்கணும். உங்களால பேசி தீர்க்க முடியாத எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உங்களுக்குள் உருவாக்கி கொண்டு நீங்களாகவே பேசி தீர்த்து கொள்ள முன் வர வேண்டும். அதிகபட்சமாக இன்னொருவர் வெளியிலிருந்து உள்ளே வரும்பொழுது அந்த பிரச்சனை பெரிதாகுமே தவிர தீராது. இந்த பிரச்சனை பெரிதாகுமே தவிர தீராது. இன்னொரு பெரிய தாழ்வு மனப்பான்மை இந்த கணவன் மனைவிக்குள்ள உருவாயிடும். நம்முடைய பிரச்சனையை இன்னொருத்தருக்கு தெரிவிச்சிட்டோமே, அவங்க நம்மளை பத்தி கடைசி வரைக்கும் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாங்கிற ஒரு பெரிய குற்ற உணர்வு நம்மளை வாழ்நாள் முழுக்க குத்திக்கிட்டே இருக்கும். அதற்கு நாமே இடம் கொடுக்கணும்.
கணவன் பூட்டாகவோ மனைவி சாவியாகவோ இருக்கலாம், அல்லது மனைவி பூட்டாகவோ கணவன் அதற்குரிய சாவியாகவோ இருக்கலாம். நமக்குள்ளதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங். அதுல எத்தனை லீவர் போட்டா எத்தனை கீ போட்டா திறக்கும் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். இந்த உணர்வை உங்களுடைய உள்ளத்தில் பதித்து வைத்துக்கொண்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு ஒரு நல்ல உணவுப் பொருள் கற்பூர வாழை. கற்பூர வாழை ரொம்ப எளிமையா எல்லா மார்க்கெட்லயும் கிடைக்கும். நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த கற்பூர வாழை சிறந்த தீர்வாக இருக்கிறது. குறிப்பாக மூச்சு இறைப்பு பிரச்சனை, நிறைய வீசிங் இருக்கிறவங்க எல்லாம் கற்பூர வாழை நல்லா சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு நல்ல பலன் இருக்கு. அதை குறைக்கும், அந்த பிரச்சனையை குறைக்கும். அதே போல குறைந்த செலவுல நிறைய நன்மைகளை தரக்கூடிய இந்த கற்பூர வாழையை வாங்கி நம்முடைய வாழ்க்கையில நிறைய பலன்களை அனுபவிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கு தேன் வாழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேர் இருக்கு. ஏன்னா அதிகமாக இனிப்பு இருக்கும். அதனால சர்க்கரை நோயாளிகள் கொஞ்சம் குறைவா சாப்பிடலாம். ஆனா சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்ல பலன் தரக்கூடிய ஒரு நல்ல பழம் கற்பூர வாழை தான். ஏன் அப்படின்னு சொன்னா இதுல திசுக்களை அழிக்கக்கூடிய சக்தி குறைவா இருக்கும். திசுக்களை பாதுகாக்கக்கூடிய சக்தி கற்பூர வாழையிலிருந்து நிறைய இருக்கிறதுனால இதை நல்லா சாப்பிடலாம், தைரியமா சாப்பிடலாம். குறிப்பாக இதுக்கு இந்த கிளைசமிக் வேல்யூ குறைவா இருக்கும். கிளைசமிக் குறியீடு இந்த வாழைப்பழத்துல மற்ற வாழைப்பழங்களோட இதுல குறைவா இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது. அதனால அளவோடு சாப்பிடுவோம், வளமோடு வாழ்வோம், நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்திக் கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன்.